ஸ்டாலின் அவர்களே, பஸ் மூலமாக இந்த எழுச்சி பயணத்தை மேற்கொண்டதிலிருந்து உங்களுக்கு தூக்கம் போய்விட்டது. வெட்கக்கேடு. இன்றைக்கு மதுரையில சுமார் 200 கோடி வரி வசூல்ல முறைகேடு நடந்திருக்குது. பன்னிக்கு கூட வரி போட்டாங்க. பன்னிக்கு போட்ட வரியில எடுத்து ஊழல் செய்கிற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். கேவலமா இல்ல? இந்திய நாட்டிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். ஊழல் என்று சொன்னால் திமுக, திமுக என்று சொன்னால் ஊழல், ஊழலில் ஊற்றுக்கண் திமுக. உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறார். பிங்க் கலர் பஸ்ல வந்து என்னை விரட்டிட்டு வந்து முந்தி போவாராம். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, 26 இல்ல 31 இல்ல 36 கூட பிங்க் கலர் பஸ் வந்து எங்களுடைய பேருந்த நெருங்க முடியாது. டிஜிபி ஒருத்தர் இருந்தார், இந்த கஞ்சாவை கட்டுப்படுத்துவேன் என்று ஒரு அறிவிப்பு வெளியிட்டு 2.0 3.0 4.0 இப்படி ஓ போட்டுக்கிட்டு கடைசியில ஓ போட்டு ரிட்டையர் ஆயிடும் மிச்சம். ஏமா விக்கிறது பூரா திமுக காரன், அப்புறம் எங்க போய் கட்டுப்படுத்த முடியும்? இன்றைய தினம் ஸ்டாலின் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன் என்று பேசியிருக்கிறார். இன்றைக்கு ஏற்கனவே தமிழகத்தை இந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சியால் தலைகுனிய விட்டுவிட்டது. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் இந்திய நாட்டையே குலுக்கியது. தமிழ்நாட்டினுடைய மான மரியாதையை ஏற்கனவே திமுக தலைவர் திரு கருணாநிதியுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தலைகுனிய வைத்து விட்டார்கள். தமிழ்நாட்டை இந்திய அளவில் தலைகுனிய வைத்து விட்ட கட்சி திமுக கட்சி. கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்த கட்சி திமுக கட்சி. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் பேசுகின்றார். ஏன் தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன் என்று சொல்லுகிறார். ஏற்கனவே உங்களுடைய திமுக மத்திய மந்திரிகளால், திமுக கட்சியால் தமிழகம் தலைகுனிந்து நிற்கின்றது. அது மட்டுமல்ல, இந்திய அளவில் பல மாநிலங்கள் இருக்கின்றன. சில நேரத்தில் சில மானியங்கள் கலைக்கப்பட்டுகின்றன. ஆனால் இந்திய நாட்டிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். ஊழல் என்று சொன்னால் திமுக, திமுக என்று சொன்னால் ஊழல், ஊழலில் ஊற்றுக்கண் திமுக. உண்மைதானே? எல்லா துறையிலும் ஊழல் நடக்குது இல்ல? நடக்காத துறையே கிடையாது. இன்றைக்கு விடியா திமுக ஆட்சி எப்பொழுது தமிழகத்திலே ஆட்சி பொறுப்பேற்றதோ அன்றிலிருந்து இன்று வரை இன்றைக்கு லஞ்ச லாவண்யம் எல்லா துறையிலும் தலை விதித்தாடுகிறது. அது மட்டுமல்ல, இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்றைக்கு ஏழை மக்களுக்கு முறையாக சிகிச்சை கிடைக்கவில்லை. அரசு பொது மருத்துவமனையிலே உங்களுக்கு எல்லா பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் பார்த்திருப்பீங்க. இன்றைக்கு சீர்காழி அரசு மருத்துவமனையில், அந்த மருத்துவமனையில் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தான் அங்கே அந்த மருத்துவமனையிலே சேர்ந்து அங்கே பிரசவம், அந்த பிரசவத்திற்காக அவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்படுகிறார்கள். அப்படி 27 கர்ப்பிணி பெண்களுக்கு தவறான ஊசி செலுத்தி இன்றைக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையிலே இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. இந்த மாரத்தான் ஓட்ட மந்திரி அந்த ஓடிட்டு தான் இருக்கிற ஒழிய அரசு பொது மருத்துவமனையை கவனிப்பதில்லை. அதனால ஏழை மக்களுக்கு அரசு பொது மருத்துவமனையிலே கிடைக்க வேண்டிய சிகிச்சை முழுமையாக கிடைக்கவில்லை. 27 கர்ப்பிணி பெண்கள் இன்றைக்கு இந்த ஆட்சியால் பாதிக்கப்பட்டிருக்க என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதோட உதயநிதி ஸ்டாலின் அவர் பேசுறார். அப்ப நான் ஜூலை 7ஆம் தேதி எழுச்சி பயணத்தை மேற்கொண்டேன். அப்ப இதே பேருந்தில் தான் 153 தொகுதிக்கு எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு 154வது தொகுதி ராசிபுரத்தில் உங்களை சந்திக்கின்றேன். அறிவிச்சவர் திரு தங்கமணி சொன்னதை போல
இன்றைக்கு நகரத்துக்குள்ள நுழைந்து இந்த இடம் வரை 1 மணி நேரம் மக்கள் வெள்ளத்தில் நீந்தி வந்து உங்களை சந்தித்தேன். இது பொறுக்காத திரு ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி சுந்தரா டிராவல்ஸ் போற பஸ் எடுத்துக்கிட்டு புறப்பட்டார் சொன்னார். திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த பஸ் மூலமாக இந்த எழுச்சி பயணத்தை மேற்கொண்டதிலிருந்து உங்களுக்கு தூக்கம் போய்விட்டது. உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறார். பிங்க் கலர் பஸ்ல வந்து என்னை விரட்டிட்டு வந்து முந்தி போவாராம். எந்த பஸ்? பிங்க் கலர் பஸ். அது எப்படிப்பட்ட பஸ்? ஓட்ட இன்னைக்கு மழை பெஞ்சா ஒழுகும், மேற்கூரை தானா காற்றில் பறக்குது, டயரோட கலந்துகிட்டு போகுது. சென்னையில் ஒரு பெண்மணி அமர்ந்திருக்கிறாங்க. அதுல இருக்கிற கீழே இருக்கிற ஃபுட்பால் அது உடைஞ்சி அந்த அம்மா நடந்து ஓடிட்டே இருந்து நல்ல வேலைக்கு சத்தம் போட்டு டிரைவர் நிறுத்தினால உயிர் தப்பிச்சாங்க. அப்படிப்பட்ட பேருந்துல அவர் பயணம் செஞ்சு விரட்டி நம்ம பிடிக்கிறாராம். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, 26 இல்ல 31 இல்ல 36 கூட பிங்க் கலர் பஸ் வந்து எங்களுடைய பேருந்தை நெருங்க முடியாது. எங்களுடைய பேருந்து ஜெட் வேகத்தில் போயிட்டு இருக்குது. 154வது சட்டமன்ற தொகுதியில் ராசிபுரத்தில் இன்றைய தினம் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த பிங்க் கலர் பேருந்து என்ன நிலையில் இருக்குதுன்னு கூட தெரியாத நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. அந்த பிங்க் கலர் பேருந்து என்ன கண்டிஷன் இருக்குதோ அதே கண்டிஷன் தான் திமுக கட்சி இருக்குது. நல்லா வருது. இன்றைக்கு ராசிபுரம் பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம், இங்க இருக்கிற பேருந்து நிலையம் அருமையா இருக்குது. இங்கே இந்த பேருந்து நிலையம் செயல்பட வேண்டும் என்று அறிவிச்சார் திரு தங்கமணி, மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் சாரஜா அவர்கள் போராட்டம் பண்ணாங்க கட்சி நிர்வாகிகளோடு. ஆனா வேண்டுமென்ற திட்டமிட்டு ஒருவர் ஒரு தனியார் நிலம் 140 ஏக்கர் வாங்கியிருக்கிறார். அதுல ஒரு குறிப்பிட்ட ஏக்கர் நிலத்தை கொடுத்து 7 கிலோமீட்டர் தள்ளி ஒரு புதிய பேருந்து நிலையத்தை அமைக்கிறீங்க. எப்படி நகரத்துக்கு மக்கள் வர முடியும்? வர முடியுமா? ஆக அந்த 140 ஏக்கர் திராவிட முன்னேற்ற கழக மேலிடத்தின் மூலமாக வாங்கப்பட்டு இன்றைய தினம் அங்கே ஒரு புதிய பேருந்து நிலையத்தை அமைக்கப்பட்டு அங்கே சுற்றியுள்ள நிலங்கள் எல்லாம் விலை அதிகமாக விற்கப்படும். அப்படிப்பட்ட விஞ்ஞான முறையில் கொள்ளையடிக்கின்ற அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். இது எந்த விதத்தில் நியாயம்? மக்களுக்கு எது பயனுள்ளதோ அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆனால் வேண்டுமென்ற திட்டமிட்டு இந்த நகர மக்கள், வெளியில இருக்கின்ற மக்கள் 7 கிலோமீட்டர் சென்று அங்கே பேருந்தில் ஏற வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கு இந்த அரசு ஏற்படுத்துகிறது என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்கள் அனைவருக்கும் பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீர் வழங்க வேண்டும் என்பதற்காக 932 கோடி ரூபாய் திட்டத்தில் அந்த திட்டத்தை நாங்கள் அறிவித்து ஆரம்பிக்கப்பட்டு 40% பணிகள் நிறைவேற்றப்பட்டன. அது மட்டுமல்ல, ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி மட்டுமல்ல, மல்லசமுத்திரம் ஒன்றியம், எலச்சிப்புழை ஒன்றியம், பரமத்தி ஒன்றியம், கிட்டத்தட்ட 724 கிராமங்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் அண்ணா திமுக ஆட்சியில் வழங்குவதற்காக திட்டமிட்டு 40% பணிகள் முடிக்கப்பட்டது. வேண்டுமென்ற திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற காரணத்திற்காக இந்த திட்டத்தை இன்றைக்கு முடக்கி வைத்திருக்கிறாங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிகளுடன் இந்த திட்டம் வேகமாக துரிதமாக செயல்பட்டு இன்றைக்கு மக்களுடைய பயன்பாட்டு கொண்டு வந்து இந்த ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி, மல்லசமுத்திரம், எலச்சிபாளையம், பரமத்தி ஒன்றியத்தில் இருக்கின்ற 726 குடியிருப்புகளுக்கும் பாதுகாக்கப்பட்ட தண்ணீர் கொடுக்கப்படும். அதே போல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்கள் முதலாக சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது நம்முடைய மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கார். அத்தனையும் பொய். அப்போ அவர் அது பேசவே இல்லை.
ஆனால் வேண்டுமென்ற திட்டமிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்களிடத்திற்கு தங்களிடத்தில் வரவேற்பு கிடைக்க வேண்டும், மாணவர்களிடத்தில் கிடைக்க வேண்டும் என்ற என்பதற்காக ஒரு தவறான செய்தியை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். முதலாக திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு இலவச பாஸ் வழங்கப்பட வேண்டும் என்று கேட்கவில்லை. 1999 வருஷம் மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சி சேர்ந்த திருமதி AS பொன்னம்மாள் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகளுக்கு இலவச பஸ் பாஸ் வழங்கும் திட்டம் அரசியல் பரிசில் இருக்குதா என்று அன்றைய தினம் போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கின்ற கண்ணப்பனிடத்திலும் கேள்வி கேட்கின்றார். திரு கண்ணப்பன் அவர்கள் சொல்கிறார் இல்லை அப்படின்றார். இக்கேள்விக்கு இடமில்லை என்றார். மறுபடியும் பொன்னம்மாள் கேட்கின்றாங்க, மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நீங்கள் இல்லை என்று சொன்னாலும் 4 ஒரு பங்காவது அந்த மாநிலத்திலே பணம் வசூல் செய்து திட்டத்தை நிறைவேற்றும் என்று சொல்றாங்க. அப்பொழுது இருக்கின்ற போக்குவரத்துறை அமைச்சர் கண்ணப்பன் அவர்கள் சொல்லுகிறார், இப்பொழுது 1/3 கட்டண சலுகை மாணவருக்கு வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார். அப்படி என்றால் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் முதலாக சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் கொடுப்பதாக தெரிவிக்கவில்லை. இதிலிருந்து உண்மைக்கு மாறாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுவது அம்பலப்படுத்தப்பட்டு விட்டது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு மின் கட்டணம் 67% உயர்த்தப்பட்டு விட்டது. உயர்த்தியாச்சுல. இன்றைக்கு வீட்டுக்கு அண்ணா திமுக ஆட்சியில் 1000 ரூபாய் கட்டினா இன்றைக்கு திமுக ஆட்சியில் 1750 2500 வரைக்கும் கட்ட வேண்டி இருக்குது. கடைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் பீக் அவர் இல்ல 100 கிட்ட இன்னைக்கு எல்லா கடையிலுமே அந்த பீக் அவர்னு மாலையில் 6 to 10 வரைக்கும் கடுமையான மின் கட்டண உயர்வு, டபுள் சார்ஜ். 10 ரூபா 50னா 26 ரூபாய் கட்ட வேணும் ஒரு யூனிட்டுக்கு. அப்படி அதிகமா கட்டணத்தை உயர்த்திய அரசாங்கம் விடியா திமுக அரசு. அதே போல வீட்டு வரி, இந்த நகராட்சியில் வீட்டு வரி 100% உயர்த்தப்பட்டு விட்டாங்க. பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சியில் வீட்டு வரி 100%. அண்ணா திமுக ஆட்சியில் வீட்டுக்கு 1000 ரூபாய் வரி கட்டினா இப்ப 2000 ரூபாய் வரி கட்டணும். கடைக்கு அண்ணா திமுக ஆட்சியிலும் திமுக ஆட்சியிலும் ஒப்பிட்டு பாருங்க. திமுக ஆட்சியில் 150% உயர்த்தப்பட்டாங்க. அண்ணா திமுக ஆட்சியில் கடை வரி 1000 ரூபாய் கட்டினா திமுக ஆட்சியில் 2500 ரூபாய் கட்டணும். குடியை வச்சு குப்பைக்கு வரி போட்டாங்க. ஆக எல்லாத்துக்கும் வரி போட்டு மக்கள் மீது மிகப்பெரிய வரி சுமையை சுமித்த அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். வெக்க கேடு. இன்றைக்கு மதுரை மாநகராட்சியில் சுமார் 200 கோடி வரி வசூல்ல முறைகேடு நடந்திருக்குது. அதுக்கு என்ன எதுக்கெல்லாம் வரி போட்டிருக்காங்க? ஆட்டுக்கு, மாட்டுக்கு, கோழிக்கு, பன்னிக்கு கூட வரி போட்டாங்க. பன்னிக்கு போட்ட வரியில எடுத்து ஊழல் செய்கிற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். கேவலமா இல்ல? சிந்திச்சு பாருங்க. வரி எதற்காக போடுகிறார்கள்? மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதற்காக வரி போடுறாங்க. நல்ல குடிநீர் வசதி கொடுக்கணும், கழிவுநீர் அகற்றப்பட வேண்டும், குப்பை அகற்றப்பட வேண்டும், மின் விளக்குகள் சரியா எரியப்பட வேண்டும். இதற்கெல்லாம் தான் இந்த வரி வசூல் மூலமாக நகராட்சி அடிப்படை தேவைகளை மக்களுக்கு செய்வதற்கு தான் இந்த வரிகள் வசூல் செய்யப்படுகிறது. ஆனா இன்றைய ஆட்சியாளர்கள் அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. மக்களுக்கு நன்மை செய்வது கிடையாது. எந்தெந்த வகையிலே கொள்ளையடிக்க முடியுமோ அத்தனை வகையிலும் கண்டுபிடித்து கொள்ளையடிக்கின்ற ஒரே அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். இன்றைக்கு மதுரையில் மேயருடைய கணவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 5 மண்டல குழு தலைவர்கள் ராஜினாமா பண்ணிட்டாங்க. 2 நிலைக்குழு தலைவர் ராஜினாமா. பல அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கிறாங்க. யாருடைய ஆட்சி? திமுக ஆட்சி. எந்த மேயர்? திமுக மேயர். இப்படி திமுக ஆட்சியில் திமுக மேயர், திமுக அரசாங்கமே முறைகேடு நடைபெறுவதை கண்டுபிடித்து இன்றைக்கு நடவடிக்கை எடுத்திருக்கான்னு சொன்னா இந்த ஊழல் அரசாங்கம் தொடர வேண்டுமா? சொல்லுங்க, தொடர வேண்டுமா? இங்க மட்டும் இல்ல, காஞ்சிபுரத்திலையும் அங்க இருக்கிற திமுக கவுன்சிலருக்கும் மேயருக்கும் சண்டை. எதுல? பங்கு பிரிப்பதுல. திருநெல்வேலியிலையும் சண்டை. ஆளுங்கட்சி திமுக கவுன்சிலருக்கும் மேயருக்கும் சண்டை, அங்கேயும் பிரச்சனை. கோயம்புத்தூர்ல மேயரையும் மாத்திட்டாங்க. எதுக்கு? பங்கு பிரிக்கல சண்டை. இப்படி தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல மாநகராட்சியில் வரி வருவாய் அதுல முறைகேட்டில் ஈடுபட்டு அதிலே பங்கு பிரிப்பதில் பல மாநகராட்சியில் இப்படி குழப்பம் நிலவி கொண்டிருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இதையெல்லாம் முழுமையாக விசாரிக்கப்பட்டு மக்களிடத்திலே
வரி வசூல் செய்யப்பட்ட பணம் முழுவதும் இவரிடத்திலிருந்து வசூல் சட்ட நீதியாக வசூல் செய்யப்பட்டு சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். அதோட இன்னொன்னு வெக்கக்கேடு, இன்னைக்கு நகை திருடுவாங்க, பணத்தை திருடுவாங்க, இப்ப கிட்னியை திருடுறாங்க. கிட்னிய நம்ம பகுதி மக்கள் யாராவது திமுக கட்சிக்கார மருத்துவமனைக்கு போய் ஏதாவது அறுவை சிகிச்சை செஞ்சிருந்தா நீங்க ஸ்கேன் பண்ணி பாத்துங்க, உடலுக்குள்ள இருக்கிற உறுப்புலாம் இருக்குதான்னு பாத்துங்கப்பா. நான் உண்மையை சொல்றேன். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக அரசு திமுக கட்சி சேர்ந்த ஒருவர் அவருடைய மருத்துவமனையில் இந்த கிட்னி முறைகேடு நடைபெற்றதா புகார் வந்து திமுக அரசாங்கமே ஒரு குழு போட்டு அந்த குழு வந்து அந்த மருத்துவமனையை சோதனையிட்டு அதுல முறைகேடு நடைபெற்றதா கண்டுபிடிக்கப்பட்டு அங்க அறுவை சிகிச்சை செய்கின்ற அனுமதியை ரத்து பண்ணியிருக்காங்க. உறுப்பு மாற்று அறுவை செய்கின்ற அனுமதியை ரத்து பண்ணியிருக்காங்க. ஆனா கை செய்யவில்லை. ஆக எவ்வளவு முறைகேடு! வறுமையின் காரணமாக, வறுமை என்பது கொடுமை, கொடுமையிலே கொடுமை வறுமை. அதை பயன்படுத்தி ஏழைகளை பயன்படுத்தி அவளுக்கு பணத்தாசை காட்டி அவளை அழைத்து சென்று இப்படி கிட்னி முறைகேடு நடைபெறுகின்ற மன்னிக்க முடியுமா? மன்னிக்க முடியுமா? அதே போல நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளிப்பாளையத்தில் ஒரு பெண் பணத்தாசை காட்டி வறுமையின் காரணமாக அவரை அழைத்து போய் கிட்னிக்கு பதிலாக கல்லீரல் எடுத்துட்டாங்க. கிட்னிக்கு பதிலாக. இதற்கு மேலாக அந்த எம்எல்ஏ பேட்டி கொடுக்கிறாரு, இப்படி முறைகேடு நடைபெற்றதாக அரசாங்கமே தெரிவித்திருக்கு. இது என்ன பதில் சொல்றீங்கன்னா, நாங்களாம் அப்படி செய்யல, அப்படி நான் வந்து ஒரு கார் பேரை சொல்லி, அது என்ன காரு, ரோஸ் ராய் கார், ஏன்னா நமக்கெல்லாம் தெரியாது, விலை உயர்ந்த காரம், 12 கோடி இந்த கார், ரோல்ஸ் ராய் கார் வாங்குறதுக்கு 12 கோடி வேணும். அப்படி 12 கோடி வேணும்னா இந்த பகுதியில் இருக்கிற அத்தனை பேருக்கு கிட்டி கலட்ட வேணுங்கிறார். எவ்வளவு கொழுப்பு! ஏங்க இதெல்லாம் தவறு இல்ல. ஒரு மனிதனை மனிதராக மதிக்க வேண்டும். ஏழையாலும் சரி பணக்காரும் சரி யாராக இருந்தாலும் மதிக்க வேண்டும். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பொறுப்பில் இருக்கின்றவர் இப்படி பேசுவது சரியா? அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதையெல்லாம் முழுமையா விசாரணை மேற்கொள்ளப்பட்டு சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல இன்னைக்கு தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் கஞ்சா விற்பனை அமோக விக்குதுல்ல, உண்மைதானே? கிராமத்திலிருந்து நகர வரை கஞ்சா விற்காத இடமே இல்லை. கஞ்சா பல வடிவத்தில் வந்துட்டு, சாக்லேட்ல வந்திருக்குதான், என்னன்னு தெரியல. இப்போ இன்னைக்கு பார்த்த ஆம்லெட்ல அதை கலக்கி போட்டு கொடுக்குறாங்க. ஆம்லெட் போடுறாங்க பாருங்க, அதுல கூட கலக்கி இந்த கஞ்சா போதை கலக்கி அந்த உணவு பரிமாறுவதாக பத்திரிகை செய்தி. ஆக எவ்வளவு மோசமான நிலைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த போதைப் பொருள் விற்பனை தமிழகத்தில் நடமாடுகின்ற பொழுதே நான் எச்சரிக்கை விட்டேன் இந்த அரசாங்கத்துக்கு. ஆட்சி பொறுப்பேற்று திமுக ஆட்சி பொறுப்பேற்று ஒரே ஆண்டு, அப்பொழுது நான் தொலைக்காட்சியின் வாயிலாக எச்சரிக்கை விடுத்த இந்த அரசாங்கத்துக்கு. சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சியின் முறையில் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்தேன். தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்கின்றது, அதை தடுத்து நிறுத்துங்கள் என்று பல முறை நாங்கள் சட்டமன்றத்தில் பேசினோம். அப்பொழுதெல்லாம் இந்த ஸ்டாலின் நாங்கள் சொல்வதை எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் இன்றைய தினம் தமிழகத்தில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா இருந்து கொண்டிருக்கின்றது. மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய ஆட்சி, சீரழியக்கூடிய காட்சி இந்த ஆட்சியில் தான் பார்க்கணும். மிக மோசம். அந்த போதைக்கு அடிமையாயிட்டு அவரை திருத்தவே முடியாது. ஆக இப்படிப்பட்ட ஒரு வெட்கக்கேடான ஆட்சி தொடர வேண்டுமா? சொல்லுங்க. இன்றைய தினம் முதலமைச்சர் சொல்றார், இப்ப சொல்றார், கிட்டத்தட்ட வருஷம் 3 வருஷம் கழிச்சு இப்ப தொலைக்காட்சி வாயிலா பேசுறார். இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள். இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? நாங்க சொல்லும் போதே நடவடிக்கை எடுத்திருந்தா அந்த இளைஞர்களை காப்பாற்றிக்கலாம். ஆனா இப்ப அந்த போதைக்கு அடிமையாகி அவள் சீரழிந்த பிறகு இன்றைக்கு முதலமைச்சருக்கு நானும் அதை வந்து இப்ப நம்ம ஊடகத்தின் வாயிலாக அவர் கருத்தை சொல்லியிருக்கிறார். இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள். ஆக இப்படிப்பட்ட முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? இன்னொரு டிஜிபி ஒருத்தர் இருந்தார், அவரு இந்த கஞ்சாவை கட்டுப்படுத்துவேன் என்று ஒரு அறிவிப்பு வெளியிட்டு 2.0, 3.0,
4.0 இப்படி ஓ போட்டுக்கிட்டு கடைசியில ஓ போட்டு ரிட்டையர் ஆயிடும் தான் மிச்சம். ஏமா விக்கிறது பூரா திமுக காரன், அப்புறம் எங்க போய் கட்டுப்படுத்த முடியும்? ஆக எல்லா இல்லீகல் பண்றதும் திமுக கட்சிக்காரர், வேற யாவரும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 தேர்தல், வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 என்ற தேர்தல். அதே போல எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசி வந்தார். தேர்தல் நேரத்தில் குறிப்பிட்டார், தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டார்கள், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்குடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று. செஞ்சாங்களா? நேற்றைக்கு முன்தினம் கிருஷ்ணகிரி அங்க பொதுக்கூட்டத்தில் திரு ஸ்டாலின் பேசுறார், நீட் தேர்வை எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று கை விரிச்சிட்டார். ஏற்கனவே சட்டமன்ற கூட்டத்தொடரிலே போன தடவை நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் திரு ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டார், எங்களால் நீட் தேர்வு விலக்களிக்க முடியல, நீதிமன்றத்தில் தீர்ப்புன்னு. அதைத்தான் நாங்களும் சொல்லிட்டு இருந்தோம். உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது, அதற்கு எதிராக மாநில அரசு செயல்பட முடியாது. அதை சொல்லி சொல்லி பல முறை நாங்கள் சொன்னோம். ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு திரு ஸ்டாலின் அவர்களும் திமுக கட்சி நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் இளைஞர்கள், பொதுமக்களை, பெற்றோர்களை ஏமாற்றி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து மக்களிடத்திலே வாக்குகளை பெற்றார்கள், இளைஞர்களை வாக்குகளை பெற்றார்கள், ஆட்சிக்கு வந்தார்கள். இன்றைய தினம் நடக்காது என்று கைவிரித்து விட்டார். நேற்றுக்கு முன்தினம் தெளிவாக சொல்லிட்டார் கூட்டத்தில், கிருஷ்ணகிரி கூட்டத்தில், இனிமேல் நீட் தேர்வுக்கு விலக்கு பெற முடியாது. இதைத்தான் நாங்களும் தொடர்ந்து சொன்னோம். ஆனா இதிலிருந்து என்ன தெரியுது? பொய்யான அறிவிப்பை திமுக வெளியிட்டது அம்பலப்படுத்தப்பட்டு விட்டது. பொய்யான அறிவிப்பு தானே. இன்னொன்னு திரு உதயநிதி ஸ்டாலின் சொன்னார், நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு ரகசியம் என்று சொன்னார். ரகசியத்தை வெளியிட்டாரா? இப்ப வெளியிட்டாங்க, முடியாதுன்னு வெளியிட்டாங்க. இப்போ திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் நீட் தேர்வு ரகசியம் சொன்னாரு, அவர் எப்ப அந்த ரகசியத்தை வெளிப்படுத்திட்டாரு, இனிமேல் நீட் தேர்வுக்கு விதிவிலக்கு பெற முடியாது என்ற ரகசியத்தை வெளிப்படுத்தி விட்டார். அதே போல இந்த பகுதியில் இன்றைக்கு விவசாய தொழிலாளிகள், தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகமாக வசிக்கிறாங்க. நகரத்திலிருந்து கிராமம் வரை அப்படி ஏழை மக்கள் குடிசையிலே வாழ்ந்தால் அவர்களுக்கு அற்புதமான பல லட்சம் மதிப்பிலே காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதே போல இந்த நகரத்திலும் சரி, கிராமத்திலும் சரி, ஏழைகளும் சரி, தாழ்த்தப்பட்ட மக்களும் சரி, அவள் வசிப்பதற்கு வீடு இல்லாமல் இருந்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு அவளுக்கு வீட்டிடம் அரசாங்கமே வாங்கி அற்புதமான பல லட்சம் மதிப்பில் காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கும். இந்த பகுதியில் அருந்தியர் மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதி என்ற நேரத்திலே குறிப்பிட்டார்கள். அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள், ஆதிராட மக்கள், அருந்தியர் மக்கள், அவர்கள் குடும்பத்தில் திருமணம், அவருடைய குழந்தைகள் திருமண வயதை அடைந்த பொழுது தனி குடித்தனம் செல்கிறார்கள். அவர்களுக்கு வீட்டு மனை இல்லை, வீடு இல்லை என்ற செய்தி வந்திருக்குது, கோரிக்கை வந்திருக்குது. அண்ணா திமுக ஆட்சிக்கு பிறகு அப்படி அந்த குடும்பத்திலிருந்து பிரிந்து தனி குடித்தனம் நடத்துகின்றவர்களுக்கும் தனியா இடம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு அந்த ஏழைகளுக்கும் கட்டி கொடுக்கப்படும். அதே போல ஒவ்வொரு தீபாவளி என்று வருகின்ற பொழுதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு எல்லா நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் அற்புதமான சேவை வழங்கப்படும். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்த பொழுது தாலிக்கு தங்கம் திட்டம், திருமண உதவி திட்டம் கொண்டு வந்தா திமுக அரசு நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு தாலிக்கு தங்க திட்டம், திருமண உதவி திட்டம் தொடரும். அது மட்டுமல்ல, அந்த திருமண உதவி திட்டத்தில் இடம்பெறுகின்ற மணப்பெண்ணுக்கு பட்டு சேலை கொடுக்கப்படும், மணமகனுக்கு பட்டு வேஷ்டி கொடுக்கப்படும். ஆட்டோ ஓட்டுநர்கள் அவர்கள் பல்வேறு சங்கடத்தை சந்தித்துக் கொண்டிருப்பதாக தெரிவித்து ஆட்டோ சங்கத்தில் உறுப்பினர் இருக்கின்ற அவர்களுக்கு புதிய ஆட்டோ 75,000 மானியம் கொடுக்கப்படும். அதே போல நம்முடைய கைத்தறி நெசவாளர்களுக்கு அண்ணா திமுக ஆட்சிக்கின்ற பொழுது 200 யூனிட் மின்சாரம் கைத்தறி நெசவாளர்களுக்கு கொடுத்தோம், 750 யூனிட் விசைத்தறி கொடுத்தோம். அதே போல நம்ம கைத்தறியில் அண்ணா திமுக ஆட்சிக்கின்ற பொழுது கைத்தறி நெசவாளர்கள் அதிகமாக துணிகள் நெய்யப்பட்டு தேக்க நிலையில் இருந்தது. அந்த துணிகள் எல்லாம் விற்பனை செய்வதற்கு மானியம் வழங்க வேண்டும் என்று கேட்டாங்க. அண்ணா திமுக ஆட்சியில் 350 கோடி மானியம் கொடுத்து
தேங்கிய கைத்தறி துணிகள் எல்லாம் விற்பனை செய்யப்பட்டது என்ற விவரத்தையும் இந்த நேரத்தில் தெரிவித்து, அதிமுக அரசு உங்களுடைய அரசு, மக்களுடைய அரசு, மீண்டும் அதிமுக ஆட்சி முளைக்கின்ற பொழுது உங்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்றுவோம். அதிமுக ஆட்சியில் பல திட்டத்தை இந்த சட்டமன்ற தொகுதியில் நாங்கள் நிறைவேற்றுகிறோம். ராசிபுரம் தேசிய நெடுஞ்சாலை, ஆட்டையாம்பட்டி பெரிய ரோடு, ஏடிசி, டிப்போ, அணைபாளையம் ஆகிய 3 இடங்களில் 93 கோடி மதிப்பீட்டில் மேம்பாலங்கள் கட்டி கொடுத்துருக்காங்க. வெண்ணந்தூர் ஒன்றியத்தில் விவசாயிகள் பயன்படும் வகையில் அக்கரைப்பட்டி மற்றும் மதியம்பட்டியில் ரூ. 11 கோடி மதிப்பீட்டில் பாலங்கள் அமைக்கப்பட்டது. பாசன வேளாண்மை திட்டத்தில் 10 ஏரிகள், 8 அணைக்கட்டுகள் 25 கோடி மதிப்பில் அமைக்கப்பட்டது. இத்திட்டத்தின் மூலம் 3280 ஏக்கர் நிலங்கள் பாசனம் செய்யப்பட்டது. பொன்குறிச்சி முதல் அப்பநாயக்கன்பட்டி வரை புறவழிச்சாலை 45 கோடி அமைப்பில் அமைக்கப்பட்டது. வெண்ணந்தூர் பேரூராட்சியில் அமைந்துள்ள ஏரிகள் 4 கோடி மதிப்பீட்டில் தூர்வாரப்பட்டு கரைகள் பலப்படுத்தப்பட்டு நடைபாதை அமைக்கப்பட்டு பூங்கா அமைக்கப்பட்டது. வெண்ணந்தூர் ஒன்றியத்தில் ஒன்றிய அலுவலக கட்டிடம் 3 கோடி மதிப்பில் கட்டப்பட்டது. இன்றைக்கு விடியா திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்கள் புதுப்பட்டி முதல் கெடமலை வரை மற்றும் கீழூர் முதல் வடுகம் வரை போதைமலைக்கு இணைப்பு சாலை அமைக்க 30.5 கோடிக்கு நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டது. இன்று வரை இந்த திட்டம் மத்தளவாக ஆமை வேகத்தில் நடக்குது. அதிமுக ஆட்சி வந்தவர்கள் இந்த திட்டம் விரைந்து செயல்பட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும். ராசிபுரம் நகராட்சிக்குட்பட்ட கோனேரிப்பட்டி ஏரி மேம்படுத்தல், சுத்தகரிப்பு நிலையம் அமைத்தல், சுற்றுச்சூழலை மேம்படுத்தல், மண் தீவு அமைத்தல் ஆகிய பணிகளுக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் 10 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. திட்டம் நிறைவேற்றப்படவில்லை. அதிமுக ஆட்சி வந்தால் நிறைவேற்றப்படும். ராசிபுரம் நகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டம் 55 கோடி மதிப்பீட்டில் மற்றும் சாலை அமைப்பதற்காக 18 கோடி அமைத்தில் அதிமுக ஆட்சியில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்பட அதிமுக ஆட்சி வந்தவர்கள் அதிமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட இந்த திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டு கொண்டு வரும். கோரிக்கைகள் பல கொடுத்திருக்கிறீங்க. அந்த கோரிக்கையெல்லாம் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றுவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற விவரத்தை நேரத்தில் தெரிவித்து, அதே போல நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு திறமையான மாணவர்களாக உருவாக்குவதற்கு அம்மா லேப்டாப் அரசு பள்ளி படிக்கும் மாணவர்களுக்கு கொடுத்தாங்க. அதிமுக ஆட்சிக்கு பிறகு நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறுத்தப்பட்ட அந்த லேப்டாப் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு வழங்கப்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்து, 2026 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்முடைய கூட்டணி சார்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அவருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும். ஒருவேளை கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டால் அவர் நிறுத்தப்படுகின்ற அவருடைய சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் கேட்டு, மரியாதைக்குரிய தங்கமணி அவர்களும் சரி, அண்ணன் KP ராமலிங்கம் சரி, மரியாதைக்குரிய திருமதி சரோஜா அவர்களும் சரி, இங்கே உங்களுக்காக செயல்படுவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் நேரத்தில் தெரிவிக்கிறேன். நான் அருகாமையிலே இருக்கின்றேன். நினைத்தால் 40 நிமிஷத்துல என் வீட்டுக்கு வந்துடலாம். 40 நிமிடத்தில் என் வீட்டுக்கு வந்துடலாம். எப்பொழுதும் பல பேர் நேரடியாக எனக்கு தெரிந்தவர்கள் இருக்காங்க. நான் முதலமைச்சர் இருந்த பொழுது ஒவ்வொரு மாதமும் சேலத்துக்கு வருவேன். அது மட்டுமல்ல, முக்கியமான நிகழ்ச்சியில் நான் கலந்துக்குவேன். ஆக இங்க இருக்கிற அமைச்சர் கூட ஸ்டாலின் பார்க்க முடியாது. பார்க்க முடியுமா? கேட்டு பாருங்க. அந்த அமைச்சரை எத்தனை முறை இங்க இருக்கிற திமுக அமைச்சர் நேரடியா போய் திரு ஸ்டாலினை சந்திச்சாருன்னு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் முதலமைச்சர் இருந்த பொழுது சாதாரண தொண்டன் கூட, கிராமத்திலிருந்து வருகின்றவர்கள் கூட என்னை நேரடியாக சந்தித்து அவளுக்கு என்ன பிரச்சனை என்று சொல்லி அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடியவனாக இருந்தேன். நம்ம பகுதிக்கு அருகில் இருக்கிறேன். ஆகவே நம்ம பகுதிக்கு அருகில் இருக்கின்ற ஒருவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் இருக்கிறேன். ஆகவே நம்முடைய பகுதியில் இருக்கின்ற ஒருவர் வெற்றி பெற்று வருகின்ற ஆட்சி அமைத்தால் நம்முடைய பகுதி மக்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் நேரடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கின்ற காரணத்திலே நீங்கள் அத்தனை பேரும் சிந்தித்து வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம கூட்டணி கட்சி வெற்றுவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் நல்ல ஆதரவை நல்க வேண்டும் என்று கேட்டு, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.